இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கேட்டுக்கிறோம். நாங்கள் மலேசியா நாட்டுக்கு வந்து ஒரு ஆளால் ஏமாற்றப்பட்டு 2 மாதம் 3ஆம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. 4ஆம் மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. 1 மாதம் சம்பளம் சேலரி கொடுத்தாங்க. 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் சேலரி கேட்டால் அடிப்போம்காங்க. ஊருக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் என் கையில் இருக்குது, அதனால் மாட்டிக்கிட்டே வசமாக வந்து எல்லோரும் மாட்டிக்கிட்டே உங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு, தண்ணி, குடிக்க எந்த இதுவும் தரமாட்டேன், எம்போஸ் நீங்கள் எங்கே போனாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதுதான் நாங்கள் வேலை செய்கிற இடம். வேலை செய்யலை அப்படின்னா கம்ப்யூட்டர் அடிப்போம், வீட்டில் கொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கேம்புக்கு வந்தேன்னா கொல்லுவோம் அப்படிங்காங்க. இப்போ சைட்டில் வேலை பார்த்துட்டு வா, சம்பளம் கேட்டேன்னா தரமாட்டோம்காங்க. எங்களால் 10 நிமிஷம் நின்று பேசக்கூட முடியலை. இந்த வீடியோ பார்த்து எங்களை காப்பாற்றுங்க. எப்படியாவது பேச முடியாது. அதிகமாக அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஆளை உடனே போய் ரூமில் அடைச்சி வச்சு எங்களை உடனே சித்திரவதைப்படுத்துதாங்க. என்னன்னே தெரியல. ஊருக்கு போகிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மாதம் சம்பளத்தை வச்சுக்கோங்க, மீதி எக்ஸ்ட்ரா பணம்னாலும் நாங்கள் ஊரில் வர வச்சு கொடுத்துதோம், டிக்கெட் எடுத்துனாங்கன்னாலும் போகிறோம் அப்படின்னா அப்படி நீ போகணும்னாச்சுன்னா நீ வந்து உயிரோட போக முடியாது, உன்னை பணமாக ஆக்கித்தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு எங்களை வச்சு மிரட்டு தான். நீ வேலைக்கு போகலன்னா நான் உன்னை கொல்லுவேன், சாப்பாடு வாங்கி தர மாட்டோம்ங்க. இப்போ சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தோ, சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கி கொடுத்தோ 15 நாள் 20 நாள் ஆச்சு. இருக்கவங்ககிட்ட சில்லற காசெல்லாம் பிறக்கி வச்சுக்கின்னு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே எங்களால் செய்ய முடியலை. ஒரு ஃபோனில் வந்து கார்டு ஏற்றவோ எதுவுமே செய்ய முடியலை. அதனால இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எம்பிட்டு முடியுமோ எங்களுக்கு உதவி பண்ணி எங்கள் உயிரை காப்பாற்றுங்க. எல்லாருமே சின்ன பையங்க, கல்யாணம் முடித்தவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. எல்லாரும் இந்த வேலையை நம்பி அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு கஞ்சி. ஆனால் அந்த கஞ்சியை கூட இவங்களால கொடுக்க முடியலை. அதுபோக எங்கள் மேனேஜரும் இருக்கார், அவருக்கும் இதே நிலைமை தான். அவரை தனியாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எதுவும் பண்ணாங்கன்னாலும் நான் உங்களை தான் அடிப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க. அவருக்கும் இதுக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாரும் சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாருமே இதில் மாட்டிக்கு நிற்காங்க. அதை நீங்கள் தான் இப்படியாவது எங்களை நின்று காப்பாற்றணும். இது எங்களுக்கு வேறு ஒன்றும் வழி தெரியலை. எல்லாருமே இது மாதிரி மாட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் யார்ட்டையுமே எந்த கஷ்டமும் பண்ணலை. ஒவ்வொரு இடத்துலையும் முடியாத பட்சத்தில் எல்லாரும் 10 டீம் வந்து 10 வேலைக்காரங்க வந்து இந்த வேலை முடியலை அப்படின்ட்டு விட்டுட்டு போன இடத்துல எங்களை கொண்டு வந்து நீ செஞ்சு ஆகணும், அப்போம்னா தான் நான் வந்து உன்னை விடுவேன், இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். சம்பளம் கிடைக்கல, கொடுமை ஓவர், நைட்டு விடி உறங்க முடியல, தண்ணியை போட்டு வந்து ரூமில் வந்து அடிக்கிறாங்க. இது என்னன்னு லோக்கல்காரங்களை விட்டுட்டு நைட்டு சொல்லுதான், உன் மேலே குண்டை போட்டுருவேன், உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படிங்க. அந்த வேலை முடிஞ்சோடனே சாயங்காலம் காலையில் ஆளுகள்லாம் வந்த பிறகு 4 பேர் 4 முக்கில் 4 பேர் நிற்காங்க. இவன் வேலை பார்க்கானா, பார்க்கலையா, எம்பிட்டு நேரம் பார்க்கான், என்ன வேலை செஞ்சான் அப்படின்னு பார்க்கான், இல்லைன்னா அவன் வந்து வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லி அடிச்சிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கம்பையும் கத்தியும் தூக்கி நிற்கான். எங்களால் பேச முடியலை. இப்போ அவங்கெல்லாம் பெட்ரோல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால தான் எங்களால் தூரம் பேச முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து எங்களால் பேச முடியாது. அதை உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள்.